ஒரு காட்டில் 2 மரம் இருந்துச்சாம். ஒரு பெரிய மரம் ஒன்று, ஒரு சின்ன மரம் ஒன்று. பெரிய மரம் எப்போவுமே சிரித்து பேசி ஜாலியாக இருக்குமா. ஆனால் சின்ன மரம் எப்போவுமே சோகமாக இருக்குமா. ஒரு நாள் கேட்டுச்சான், ஏன் நீ சோகமாக இருக்க? நான் உங்களை விட உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கேன். உங்ககிட்ட நிறைய பழங்கள் கனிகள் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. பாருங்க, நான் எவ்வளோ சின்னதாக இருக்கேன். அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். இங்கே பாரு சின்ன மரம், நான் வேணா உருவத்தில் உன்னோட பெரியவளாக இருக்கலாம். நானும் உன்ன மாதிரி சின்ன உருவத்திலேருந்து தான் இவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்துருக்கேன். நீ வளர்கிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அளவுக்கு மீறி எதுவும் ஆசைப்படக்கூடாது. நீ இருக்கனால அதை நினச்சி சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அது வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கு தான் பெரியவங்க பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் என்னை விட பெரிய மரமாகவும் என்னை விட அதிக கனிகளையும் அதிக கிளையுள்ளவனாகவும் கண்டிப்பாக நீ இருப்ப. உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்போவும் நடக்க போகிற ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு உன்னை விட நான் உயரமாக இருக்கேன், இல்லை ரொம்ப குள்ளமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நடக்க போகிற விஷயத்தை தவற விடாமல் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த கதையோட சுருக்கம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.